வணக்கம். கற்றல் காணொளி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பைத்தான் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் டெசிஷன் மேக்கிங். ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து செலெக்ஷன் டைப். ஏன் செலெக்ஷன் டைப்ன்றதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு அஜெண்டா பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ளோ கண்ட்ரோல், வாட் இஸ் டெசிஷன் மேக்கிங், டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் அதில் இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் இதை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல்னா என்ன? A program's control flow is the order in which the program's code is executes. ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா? அந்த கண்ட்ரோல் அஸ் அ டெவலப்பராக நம்மகிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலுக்கு பேர் தான் ஃப்ளோ கண்ட்ரோல். இதை என்ன யூனிட் மேனேஜ் பண்ணுதுன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். யூஸ்வலாக வந்து இது வரைக்கும் நம்ம மெமரி யூனிட் பற்றி பார்த்துருப்போம். இந்த இண்டெக்ஸிங் இதெல்லாம் வந்து இந்த சிபியூவில் இருக்க மெமரி யூனிட் மேனேஜ் பண்ணிக்கும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் நம்ம படிச்சிருப்போம் சிபியூவில். அது ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அரித்மெட்டிக் மேக்ஸிமம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கும். லாஜிக்கல் யூனிட்னு ஒன்று இருக்குது. அந்த லாஜிக்கல் யூனிட் தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு மெயினான ஒரு விஷயம். இது வந்து 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து சீக்வன்ஷியல்னால் ஒன்றும் இல்லை. நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து பார்த்துருப்போம். ஒரு 2 நம்பர் கெட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கெட் பண்ணோம், அடுத்து ஒரு நம்பர் கெட் பண்ணோம், ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? இது வந்து ஒரு ஆர்டராக நடக்குது, ஒரு சீக்வன்ஸாக நடக்குது இல்லையா? அதுதான் சீக்வன்ஷியல். இன் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம், குளிப்போம், சாப்பிடுவோம், ஆஃபீஸ் போவோம், திரும்ப வருவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டராக நடக்குது இல்லையா? இது எல்லாமே சீக்வன்ஸ். இந்த ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆஃபீஸ் போயிட்டு நம்ம குளிக்க போகிறதில்ல, அந்த மாதிரிலாம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஆர்டராக நடக்கிறது. இது எல்லாமே சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து செலெக்ஷன். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம், சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். பைக்கில் போகலாமா, காரில் போகலாமா, இல்லை வந்து நடந்து போகலாமான்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணுவோம் இல்லையா? ஏன் பைக்கில் போவோம்? இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ சீக்கிரம் போகணும். அப்போ வந்து பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும். நடந்து போகிறதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோம், பக்கத்தில் தான் இருக்குது ஆஃபீஸ் அப்படின்னா நடந்து போவோம். ஒரு சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில டெசிஷன் செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து ப்ரோக்ராமோட ஃப்ளோ கண்ட்ரோலே மாறும். நம்ம செலக்ட் பண்ணுற கண்டிஷன்ஸ் பொறுத்து கண்ட்ரோல் மாறும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் டைப். இன்னொன்று வந்து ரிப்பிட்டேஷன். இன்றைக்கி வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு, நாளைக்கு திரும்ப எழுந்து இதே தானே பண்ணுவோம். ஸோ வந்து ரிப்பிட்டேஷன். அது எல்லாமே வந்து லூப்ஸில் போகும். செலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் போகும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது டெசிஷன் மேக்கிங் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டெசிஷன் மேக்கிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஆஃபீஸ் கிளம்பிட்டோம், எந்த ரூட் எடுக்கணும்? ஷார்ட்டஸ்ட் ரூட் எடுக்கலாமா? ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போனால் டிராஃபிக் நிறையா இருக்குமா? இல்லை லாங்கஸ்ட் ரூட்டாக இருந்தாலும் டிராஃபிக் இல்லாமல் போயிடலாமா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த பையனுக்கு வந்து என்ன ஷர்ட் போட்டுக்கிறதுன்னு ஒரு சில டவுட்லாம் வந்துருச்சு. இப்போ ஃபார் மண்டேனா நீ இந்த ஷர்ட் போட்டுக்கோ, டியூஸ்டேனா இந்த ஷர்ட் போட்டுக்கோன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் ஒரு டிசைட் பண்ணுவான். சரி இந்த ஷர்ட் போட்டுக்கலாம், மண்டேனா இந்த ஷர்ட் போட்டுக்கலாம். ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் இஸ் ஆன்டிசிபேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் அக்கரிங் while execution of the program and specifying actions taken according to the conditions. என்னென்னா ஆன்டிசிபேட், நம்ம முன்னக்கூடியே இதெல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ரூட்டில் போனால் வந்து டிராஃபிக்காக இருக்கும், ஸோ அது வேண்டாம், நம்ம வேறு ரூட்டில் போவோம்னு சொல்லி நம்ம அந்த கண்டிஷன்ஸை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரோக்ராம்லேயும் ஒரு கோடிங்லேயும் நம்ம இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரும், இல்லை இந்த மாதிரி இன்புட்க்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லி முன்னமே நம்ம டிசைட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கில் இப்போ 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இஃப், இது நடந்தால் ஒரு கண்டிஷன். இஃப் எல்ஸ், இது நடந்துச்சுன்னா ஒன்று பண்ணு, இல்லை வந்து கண்டிஷன் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோ. இப்போ வந்து சம்மராக இருக்குது, சம்மர் டயத்தில் வந்து நம்ம சன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு போவோம், ரெய்னி சீசனில் வந்து அம்பர்லா எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஸோ அது வந்து இஃப் எல்ஸில் போகும். நெஸ்டட் இஃப்னா இஃப் இன்சைட் இஃப். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ இஃப் எல்ஸில் இன்னொரு சப் கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் இஃப் எல்ஸ், மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த சீரீஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.
இது எதை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா இது ரெண்டை வச்சு மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இஃப்எல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக போகுது. ஸோ பிஃபோர் தட் நம்ம இஃபோட ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட்டுன்றது ப்ரோக்ராமர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ளோ சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம கண்ட்ரோலை வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக பார்த்துட்டோன்னா அதை கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது அதோட சின்டாக்ஸ். ஸோ இஃப்பில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை கண்டிஷன் எதுனாலும் சொல்லிக்கலாம். இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணுது. ஸோ ட்ரூனா இன்சைடு இஃப் ஸ்டேட்மெண்ட் அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸ்னா அப்படி அந்த செட்டை விட்டு வெளில போயிட்டு அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூனா மட்டும்தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் இன்சைட் இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ்னா இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவுட் சைட் த இஃப் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிலோ இஃப் எல்லாருக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல இதை வந்து ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கை வந்து ஒரு ஸ்வீட் இல்லை வந்து சூட்டுன்னு சொல்லுவாங்க. எதனாலும் சொல்லிக்கலாம் நம்ம. இதை வந்து இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த இஃப் ஃபார் லூப் இது எழுதும் போது ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்று இன்டென்டேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு டேப் இன்டென்டேஷனில் தான் இருக்கணும். செகண்ட் திங் இது இந்த கோலன் மார்க். இந்த கோலன் மார்க் இருந்தால் மட்டும்தான் இது ஒரு இஃப் கீவேர்டாக அது கன்சிடர் பண்ணும். இஃப்ன்றது கீவேர்டு. இது இல்லைன்னா நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணி நமக்கு எரர் காமிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கோலன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இஃப் கண்டிஷனுக்குள்ளே நடக்க வேண்டியதை அந்த இஃப் ஸ்வீட்குள்ளே மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜூபிட்டரில் பண்ண போகிறோம். இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து ஐடிஎல்ஏயில் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஜூபிட்டர் போகிறீங்க, அதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்கான்னா ஒரு சில டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக இருக்குது. மற்றபடி இதை நீங்கள் ஐடிஎல்ஏயில் எக்ஸிக்யூட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நான் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஐடிஸ் இருக்குன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ஜூபிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஜூபிட்டரில் நியூ பைத்தான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, ஓட்டிங் சிஸ்டம் பண்ணுவோமா? ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து ஓட்டிங் சிஸ்டம் எப்படி 18 அண்ட் அபோவ் இருக்கவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஏஜ் கெட் பண்ணி அவங்க எலிஜிபிள் ஃபார் ஓட்டா இல்லையான்னு சொல்லலாம். ஸோ என்டர் த ஏஜ். பண்ணிவிட்டு இஃப்ன்றது கீவேர்ட். ஸோ கீவேர்டு எல்லாமே இங்கே கலர் டிஃப்ரென்ஸாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஏஜ்ன்றது வந்து வேரியபிள், அது பிளாக் கலரில் தான் இருக்குது. இஃப்ன்றது கீவேர்ட், ஸோ க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ இந்த கோலன் வைக்க மறந்துடாதீங்க. இந்த ஜூபிட்டரில் என்ன அட்வான்ஸ்னால் இந்த கோலன் வச்சிட்டாலே அடுத்தது நீங்கள் இன்டென்டேஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவே இன்டென்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. இல்லைன்னா ஒரு சில ஐடிஸில் வந்து இந்த இன்டென்டேஷன் இருக்காது, நீங்கள் தான் வந்து இன்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஃபார் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் என்ட்ரு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இங்கே நீங்கள் ரன் பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு த ஏஜ் 18, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ 19 அகைன் வந்து திரும்ப ரன் பண்ணும். 19 கொடுப்போம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகே, இப்போ வந்து இதுக்கு கம்மியான ஏஜ் நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 17 கொடுத்தா என்ன ஆகும்? எதுவும் அவுட்புட்டே இல்லை. ஸோ நமக்கு எதுவுமே த்ரோ பண்ணல. ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸோட ஃப்ளோ சார்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கண்டிஷன் எவாலுவேட் பண்ணுது. ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் இன்சைடு இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் இன்சைடு எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிலோ இஃப் எல்ஸ். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் இன்சைடு இஃப்,
எல்ஸ் பார்ட்லேயும் நீங்கள் இந்த கொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ இன்டென்டேஷன்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் இன்சைட் எல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிலோ இஃப் எல்ஸ். நான் லாஸ்ட் டைம் ஸ்டேட்மெண்ட் பிலோ இஃப் எல்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு வெதர் இஃப் ட்ரூவோ ஃபால்ஸோ, உங்களுக்கு அந்த இஃப்பை விட்டு நீங்கள் வெளியே எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்ஸ் print not eligible for voting. ஸோ இந்த கண்டிஷன் கிரேட்டர் தேன் 18 இருந்தால் மட்டும்தான் ஓட்டிங், ஐ மீன் 18 ஆர் அபவ் 18 இருக்கணும். அப்போ மட்டும்தான் ஓட்டிங் எலிஜிபிள். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஸோ என்டர் த ஏஜ் 17 கொடுக்குறோன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ இந்த இடத்துல என்ன செக் பண்ணியிருக்கோம்னா, இஃப் கண்டிஷன் வந்திருக்கும், ஏஜ் இங்கே வந்து 17 இருக்கும். 17 கிரேட்டர் தேன் 18 ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்டே பண்ணாது, இதை கன்சிடரே பண்ணாது. இந்த இஃப்பை விட்டு ஸ்கிப் ஆகி எல்ஸ் பார்ட் வந்துடும். எல்ஸில் நமக்கு ஒரு பிரிண்ட் இருக்குது, அது என்னது, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ இப்போ நான் அகைன் வந்து 18 கொடுத்தேன்னா யூ ஆர், இங்கே வந்து 18 இருக்கும். 18 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 ட்ரூ. ட்ரூனா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இல்லை 17 கொடுக்குறோம், இல்லை வந்து 16 கொடுக்குறோன்னா இங்கே செக் பண்ணும். 16 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டில் வந்துடும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். இது வந்து வெதர் இஃப் எல்ஸ் கன்சிடர் பண்ணாமல் மொத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டு வர்றது எப்படின்றது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். பாய். ஸோ 17 நான் இன்புட் கொடுக்குறேன், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பைன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ இது வந்து இஃப் எல்ஸ்குள்ளே இருக்கவே இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நார்மல் ஒரு கோட் மாதிரி. இது வந்து இஃப் ஸ்வீட்குள்ளேயோ இல்லை எல் ஸ்வீட்குள்ளேயோ கிடையவே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இஃப்க்கும் இதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 18 யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பை. இல்லை வெறும் 17 மட்டும்தான் கொடுக்குறோன்னா எதுவுமே நமக்கு இங்கே எந்த பிரிண்ட்டுமே இருக்காது, ஜஸ்ட்டு பாய் சொல்லிட்டு வெளில வந்துடும். இல்லாட்டி வந்து நம்ம இதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணோம்னா என்டர் த கரெக்ட் ஏஜ்னு கூட வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு என்டர் த கரெக்ட் ஏஜ், அந்த மாதிரி என்ன எக்ஸாம்பிள்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒரு கண்டிஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க தான். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்லே அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளைமேட், இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் கிலோமீட்டரை வச்சு நம்ம நடந்து போகிறதா இல்லை வந்து காரில் போகிறதா டிசைட் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஸோ கிலோமீட்டருக்குன்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறேன், என்டர் த கேஎம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். ஸோ கேஎம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸாக இருந்தால் நம்ம வாக்லேயே போயிடலாம். ஸோ கோ பை வாக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். கோ பை வாக் பிரிண்ட் பண்ணிட்டு பாய், அவ்வளோதான். ஸோ என்டர் த கிலோமீட்டர் வந்து சாரி கிரேட்டர் தென் 2 இருந்தால் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம கண்டிஷன் மாற்றணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு மாற்றணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் ஒரு கண்டிஷன் தான் வச்சுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, மல்டிபிள் கண்டிஷன்ஸும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லேட்டராக. ஸோ இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் இந்த இஃப் எல்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஸோ கிலோமீட்டர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டரோ இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தோ நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணலாம். இதை நான் திரும்ப ரன் பண்ணணும். சம்டைம்ஸ் இல்லை கர்னல் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரி, வந்துடுச்சு. ஸோ கிலோமீட்டர் வந்து நான் 1 கிலோமீட்டர் கொடுக்குறேன். என்ன சொல்லுது, கோ பை வாக். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ 2 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறேன். இப்பயும் கோ பை வாக், 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தானே. ஸோ கோ பை வாக் பாய்ன்னு சொல்லிடுச்சு. இப்போது நான் 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தா நம்ம 3க்கு வந்து கண்டிஷன் இன்னும் செட் பண்ணல. 3 லெஸ் தென் 3 இருந்தால், ஐ மீன் கிரேட்டர் தென் 2 இருந்தால் என்ன பண்ணணுன்னே நமக்கு அதுக்கு சொல்லலை. ஸோ ஜஸ்ட் பாய்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை தான் நம்ம எல்ஸ் பார்ட்டில் பண்ண போகிறோம். எல்ஸ்
print go by vehicle. ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க, வெதர் இட்ஸ் கார், பைக், எதுனாலும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ என்ட்ரு கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் இருந்தால் கோ பை வெஹிக்கிள் பாய்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிச்சு. இந்த பாய் பிரிண்ட் வந்து irrespective ஆஃப் இஃபல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் இஃபல்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்ன அவுட்புட் வந்தாலும் இந்த பாய் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த பிரிண்ட் பாய்ங்கிறது போட்டிருக்கேன். ஸோ இதே ப்ரோக்ராமில் நம்ம திரும்ப ரிவர்ஸில் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா கோ பை வாக்கு. நீங்கள் 2 கிலோமீட்டர் தானே, நீங்கள் நடந்தே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த இஃபல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இஃப் எல்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் எல்ஸ் பற்றியும் பார்க்கலாம். அதாவது இஃப் இன்சைட் இஃப் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி இருந்தால் அதுக்குள்ளேயும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். அதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இல்லை வந்து சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. பாய்.